சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிரான்ஸில் நேற்றைக்கு முன்தினம் நிறைய தமிழர்களுடைய கடைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட காரணங்கள் பலராரும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பகுதிகளில் பணியாற்றுகின்ற ஒரு சில தொழிலாளர்கள் பணியாற்றிவிட்டு வேறு நிறுவனங்களில் அல்லது வேறு இடங்களில் பணியாற்றுகின்றவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் உங்களோட பகிர்ந்து விடுறேன். நான் சொல்கின்ற கருத்துக்கள் இல்லை சரியானவை இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னு சொன்னால் அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அல்லது எனக்கு தகவல்கள் சொன்னவர்களோடு அது சம்மந்தமாக விசாரித்து விட்டு நான் வீடியோ போடுறேன். நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த கடைகள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கின்றன, ஒரு சில பிரெஞ்சு ஊடகங்களில். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தமிழ் சகோதரர்கள் ஒரு சிலர் பகிர்ந்திருக்கிறாங்க. சரி, இவைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நான் உங்கள் தோழன் ரதன். பாரிஸை பொறுத்தவரையில் அல்லது பிரான்ஸை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் நிறைய பல்பொருள் அங்காடிகள், சூப்பர் மார்க்கெட், சின்ன சூப்பர் மார்க்கெட்லேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த அலிமெண்டேஷன் கடை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்து பேசுகிற வசனம் வந்து அலிமெண்டேஷன் கடை அப்படின்னு சொல்லி. இந்த பல்பொருள் அங்காடிகள் அல்லது பலசரக்கு கடைகள் இதுகள் வந்து நிறைய இடங்களில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த உணவகங்கள் இருக்கிறது. உணவகங்களும் நேற்று லாக்குர்னே பகுதிகளில் மூடப்பட்டிருக்கின்றன. இதுக்கு பின்னாடி சொல்லப்படுகின்ற கதைகள் என்னென்று சொன்னால், நிறுவனங்கள் வந்து சரியான முறையில் துப்புரவாக இல்லை, பொருட்கள் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு வைக்கவில்லை, விசா இல்லாத வேலைக்காரரை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு சில கடைகளில் விற்கப்படுகின்ற பொருட்கள் தரமான பொருட்கள் இல்லை, அப்படி என்று சொல்லி நிறைய காரணங்கள் அடுக்கிக்கிட்டு போகப்படுகிறது. நேற்றைக்கு முன்தினம் இப்பினி சூசைன் பகுதி 93 இப்பினி சூசைன் பகுதிகளில் ஒரு சில கடைகள் இழுத்து மூடப்பட்டு அதுக்கப்புறமா அந்த கடைகள் நிரந்தரமாக மூடப்பட்ட ஒரு சில தமிழர்கள் கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பொருட்களை எடுத்து வெளியேற்றிய விஷயங்கள் கூட ஒரு சில சகோதரர்கள் வந்து எனக்கு பாய்ந்திருந்தாங்க முந்த நாள். இப்படி நடந்து கொண்டிருக்கு சகோதரா, நான் என்ன விஷயம்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி அப்படி அதுக்கப்புறமாக நேற்றைக்கு இந்த பரிசோதனைகளுடைய பரிசோதனை லாக்குர்னே பகுதியில் அளவுக்கு அதிகமாக இடம்பெற்றதுனால நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கின்ற பொழுது இதுக்கு பின்னாடி என்னதான் அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு சில சகோதரர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கிறது. ஒரு சில பலசரக்கு கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடை துப்புரவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொருட்கள் சரியான முறையில் வைக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுறது. வெளியில் வைக்கப்பட்டிருக்கின்ற மரக்கறிகள் சரியான முறையில் சுத்தமாக சுத்திகரிக்கப்பட்டு வைக்கல அப்படின்னு சொல்லப்படுறது. உதாரணத்துக்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்தீங்கன்னா வெங்காயத்துடைய அந்த தோல் பகுதிகள் வந்து சரியான முறையில் துப்புரவாக்காமல் கூட இருந்ததாக, அதுக்காக கூட கடைகள் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உணவகங்கள் மூடப்பட்டதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவகம் சரியான முறையில் துப்புரவாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் குளிர் சாதன பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை, அதுக்குள்ள இருந்த பொருட்கள் சரியான முறையில் இல்லை, டீப் ஃப்ரிட்ஜ் கான்சுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் கான்சுலேட்டர் வந்து எல்லாம் ஐஸ் கட்டி பிடிச்சி போயிருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் வந்து எல்லாமே ஐஸ் ஆகி இருக்கிறது, அது சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை, இருக்கின்ற பொருட்கள் காலாவதியான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இப்படி நிறைய காரணங்கள் சொல்லப்படுறது. அதே மாதிரி சில நிறுவனங்களில் பணியாற்றிய சகோதரர்களுக்கு வந்து விசா இல்லாத சகோதரர்களை வேலைக்கு வச்சிருந்ததுனால மூடப்பட்டிருக்கிறது இப்படின்ற காரணங்களும் சொல்லப்படுறது. அதில் இன்னும் ஒரு காரணம் சொல்லப்பட்டது, ஒரு சிலர் போட்டி காரணமாக, காட்டி கொடுப்புகள் காரணமாக கூட இந்த கடைகள் மூடப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கடைகள் காட்டி கொடுக்கப்பட்டதன் விளைவாக ஒட்டுமொத்த கடைகளையும் கண்ட்ரோல் பண்ணியதன் விளைவாகத்தான் இந்த கடைகள் மூடப்பட்டன அப்படின்றதும் இங்கே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. லாக்குர்னே பகுதியை பொறுத்தவரை எங்களுடைய தமிழாக்கள் நிறைய கடைகள் அவர்களுடைய கடைகள் தான். ஒரு காலத்தில் லாச்சப்பல் வந்து தமிழர்கள் ஆண்ட பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ லாச்சப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் கையை விட்டு போகிறது அப்படின்னா இப்போ வந்து பங்களாதேஷ்காரர் தான் அதிகமாக அங்கே கடைகள் லாச்சப்பல் வச்சுக்காரு. ஆனால் தமிழ் சகோதரர்களும் இப்போ இருந்தாலும் இப்போ வந்து அநேகமாக கடைகள் இருக்கிறது வந்து லாக்குர்னே. என்ன காரணம்னு சொன்னால் லாக்குர்னேவில் வந்து இந்த பொபினி, அதே மாதிரி லாக்குர்னே, இங்கே இப்பினி சூசைன், இங்கே ஒபோவில்லியே, இங்கே பொண்டி, இப்படி ஒரு பெரிய ஒரு பரப்பை வந்து லாக்குர்னேவில் இருக்கிற கடைகள் வந்து தாங்கி பிடிக்கின்றன, தமிழர்கள் கடைகள். அதே மாதிரி லாச்சப்பல் போகிறோன்னு சொன்னால் இங்கே வாகன பிரச்சனை, வாகனத்துக்கு பார்க்கிங் பிரச்சனை, அதே மாதிரி போக்குவரத்து பிரச்சனை எல்லாமே இருக்குது. லாக்குர்னேவில் சொன்னால் இங்கே கொஞ்சம் தூரமாவது வாகனங்களை நிறுத்திவிட்டு அல்லது வந்து லாக்குர்னே பகுதியில் இருக்கின்ற கஃபூரினுடைய பார்க்கிங்கில் அது காரை நிப்பாட்டி போட்டு நடந்து போய் பொருட்களை வாங்கி கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய எங்களுடைய தமிழாக்கள் இங்கே இந்த இடங்களை சாய்ஸ் பண்ணினாலும்
அங்கே இருக்கிற வியாபார நிறுவனங்களில் பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரே அளவு லாக்குன்ன விலை லட்சப்பல்ல பொருட்களினுடைய விலைகள்லாம் நீங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட அதனுடைய தரத்தை ஒட்டிய விலைகளை தரத்தை ஒட்டியதாகவும் தான் இங்கே பொருட்கள் இருக்கின்றன. அதனால் மக்கள் வந்து தங்களுடைய வசதிக்கு ஏற்றவை லாக்குர்னவை சாய்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் அந்த ரேமில் வந்து இறங்கி போகலாம். இதனாலேயும் தான் மக்கள் அந்த போதிய அளவுக்கு அதிகமாக தெரிவு செய்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இங்கே விற்கின்ற பொருட்கள் அல்லது இந்த உணவகங்களில் இருக்கின்ற உணவுகள் வந்து நான் அண்மை காலங்களாக எங்களுடைய தமிழர்களுடைய கடைகளில் நானும் போய் நேரடியாக சாப்பிட்றேன். யாருக்கும் தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் சாப்பிட்ட கடைகளில் ஓரளவுக்கு உணவுகளினால் வருகின்ற உபாதைகள் பற்றி எல்லாமே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்க வந்து வேணுமென்று சொல்கிறாங்க அல்லது வந்து இவ வீடியோக்காக கண்டென்ட்டுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சுகாதார பரிசோதகர் அது ஒரு பல்பொருள் கடையாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு உணவகத்துக்காக இருக்கலாம். வருகின்ற பொழுது அந்த கடைகளில் இருக்கின்ற பொருட்களில் இருந்து எல்லாவற்றையும் சரியான வகையில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு டிஜிஎன் அதாவது சுகாதார பரிசோதகர் வருகிறார்னு சொன்னால் ஒரு பல்பொருள் அங்காடியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கடையில் வந்து எந்த ஒரு பொருளும் நிலத்தில் வைக்கக்கூடாது அப்படின்றது இங்கே இருக்கின்ற சுகாதார பரிசோதனை சட்டம் அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பொருட்களும் வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் அதுக்குன்னு சொல்லி பிளாஸ்டிக் மட்டைகள் விற்கிறாங்க, அதை வச்சு அதுக்கு மேலே தான் பொருட்கள் வைக்கணும். இல்லை நிலத்தில் வந்து பொருட்கள் வைக்கக்கூடாது. லாக்குனை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ்நாடு கடைகளில் நிறைய கடைகளில் வந்து பொருட்கள் வந்து கீழே வைக்கப்படும், நிலத்தில் வைக்கிறாங்க. தண்ணி போத்தல் பிளாஸ்டிக் தண்ணி போத்தல் கூட நீங்கள் நிலத்தில் வைக்கக்கூடாது. அது வந்து அதுக்கான சரியான வகையில் அதுக்கான பிளாஸ்டிக் மட்டைகள் விற்கிறார்கள். பிளாஸ்டிக் பழத்தோன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் பழத்தோ இருக்குது. அதை வந்து நீங்கள் வேண்டி வச்சு அதுக்கு மேலே நீட்டாக அடுக்கணும். அதே மாதிரி கடைகளில் இருக்கிற சாமான்கள் எத்தாசியரில் வந்து சரியான முறையில் அடுக்கணும், விலைகள் ஒட்டணும் அப்படின்னு எல்லாம் இருக்குது. நீ ஒரு கண்ட்ரோல் பாயுது வருது, ஒரு கண்ட்ரோல் ஒரு கடைக்கு வருதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் அவங்க நுணுக்கமாக பார்ப்பாங்க. நுணுக்கமாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது புதிய சட்டப்படி அலுமினியம் கடைகளில் விற்கப்படுகிற பொருட்களுடைய விலைகள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் பொருட்கள் காட்சிப்படுத்துறத பொருட்களுடைய விலைகள் காட்சிப்படுத்துறதை விட இதில் மெயின் பிரச்சனை நான் ஊகிச்ச அளவில் என்னன்னு சொன்னால் இங்கே பணியாற்றுகின்ற வேலையாளர்கள் ஒன்று விசா இல்லாதவர்கள் இது ஒன்று காட்டி கொடுப்பா இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் வந்து இந்த விசா இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் கடைகள் என்ன செய்யணும்னா வேலைக்கு வருகிறவர்கள் வேலை வேணும் என்று வேலைக்கு வந்துவிட்டு வேலை ஒரு முதலாளி தமிழ் சவரர்கள் ஒரு வேலையை நம்பி கொடுத்ததுக்கப்புறமா அவர்கள் என்ன செய்யணும்னா கைபேசியில் இருக்கிறது கடைகளை சரியான முறையில் பார்க்குறதில்ல, துப்புரவுப்படுத்துறதில்ல, மழை நேரம் அல்லது அது ஐஸ் கொட்டி இருந்துச்சுன்னு அந்த கடைகளை க்ளீன் பண்ணி அதை வந்து மொப் பண்ணி அதை வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறல, அதாவது வந்து மொப் பண்ணியோ நீட்டாக கூட்டி அதை சரியான முறையில் அழகாகப்படுத்தி வைக்கிறல, பொருட்கள் தூசி பிடிச்சிருக்கு மேலே எல்லாம் நினைங்க அதை துடைச்சி வைக்கிறல சொன்னால் ஒரு 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 உணவு பண்ணங்கள் எல்லாம் அந்த பேக்கெட்டில் தூசி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்ட்ரோல் வந்து இப்படி தடவி பார்த்து போட அதில் தூசி இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே வந்து ஃபைன் அடிப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த விசா இல்லாத ஆட்களுக்கு வந்து இது தெரியறதும் இல்லை, முதலாளி சொன்னால் அதை கேட்குறதும் இல்லை. என்ன சொன்னால் இப்போ எங்களுடைய தமிழ் கடைகளில் பொறுத்தவரை தமிழ் கடைகளில் பெரிய பிரச்சனை என்ன சொன்னால் வேலைக்காக்கள் சரியாக குறைஞ்சு கொண்டு வந்து இது இப்போ ஒரு சில முதலாளிகள் சுட்ட தவறுகள் காரணமாக நிறைய இடங்களில் வேலைக்கு வாராங்க இல்லை தமிழ் படியவங்க விசா இல்லாதாக்கள் கூட இப்போ தமிழ் கடையில்னா வேணாமன்னா அந்த நிலையில் எங்களோட முதலாளிகள் அப்படி வேலைக்கு வச்சுருக்கின்ற போது வேலைக்கு நிற்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கடை தன்னுடைய சொந்த நிறுவனம் இல்லை தான் அந்த இடத்துல முதலாளிகிட்ட கை நீட்டி வேண்டுற சம்பளத்துக்கு விசுவாசமாக நிற்கணும். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் அப்படியான வேலைகளை இந்த தொழிலாளர்கள் செய்கிறது இல்லைன்னா தான் பெரிய ஒரு குறைபாடு. அந்த இடத்துல முதலாளி நிற்கின்ற பட்சத்தில் முதலாளியாவது அவர் எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கடையில் துப்புரவில்லாமல் வைக்கின்ற பொழுது கண்ட்ரோல் அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு வந்து அரசாங்கத்துக்கு காசு உழைச்சி கொடுக்கத்தான் அவன் பார்ப்பான். அவன் வர்றவன் ஒரு சுகாதார பரிசோதனை கண்ட்ரோல் வருதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக விசா கண்ட்ரோலை அனுப்புவாங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங் குந்தாவில் கண்ட்ரோலை அனுப்புவாங்க. இப்படியே மாறி எல்லா கண்ட்ரோலையும் அனுப்பி எவ்வளவுக்கு செக் பண்ணி எவ்வளோத்துக்கு அவங்களோட உங்கள் மக்கள் வந்து வருகையிலுமோ அவ்வளோத்துக்கு வருகப்படுறது. ஒரு சில கடைகள் பொருட்கள் எல்லாமே வந்து எடுக்கப்படுறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயம், ஒரு கடையை உருவாக்குவது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம். அதை தாண்டி இந்த கடை இழுத்து மூடியாச்சுன்னா அதுக்கான எவ்வளோ அமௌண்ட் தண்டப்பணம் விதிக்கப்படும் அப்படின்றது ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்குது. அதனுடைய பொருட்களை எடுத்து வெளியில் எங்கேயாவது விற்று காசாக்கி அந்த முதலாளிகள் இந்த பிரச்சனை முடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு சில முதலாளிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த பொருட்கள் தரமற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நான் கேள்விப்பட்டதன் அடிப்படையில் ஒரு சில பொருட்களுடைய விலைகள் வந்து கொள்ளளவு விலையை வந்து உச்சமாக இருக்குது. ஆனால் இந்த எங்களுடைய தமிழ் கடைகளில் வந்து அதனுடைய விற்பனை விலையை வந்து சரியான விலை குறைவாக விற்கப்படுவதாக சொல்லப்படுவது. இந்த கொள்வனவு விலை உச்சமாக இருக்கின்ற பொழுது
விற்கப்படுற விலை சரியான குறைவாக இருக்கின்ற பொழுது இந்த பொருட்கள் இப்படி வந்து போகின்றன, இதுக்குள்ள வந்து வேறொரு கதைகள் சொல்லப்படுகின்றன. அது அந்த பிரச்சனையும் யோசிக்கின்ற பொழுது அது அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில கடைகளில் வந்து திகதி முடிஞ்ச பொருட்களை வந்து விற்கப்படுகின்ற பொழுது இது வந்து இது முதலாளியை குற்றம் சொல்கிறதா வேலை செய்ய தொழிலாளியை குற்றம் சொல்கிறதா தெரியவில்லை. முதலாளி தொழிலாளியிடம் சொல்லி அதை வந்து சரியான முறையில் கண்காணிச்சிருக்கணும். அந்த டேட் போன சாமான்கள் அதாவது விலை டேட் திகதி முடிஞ்ச பொருட்கள் அதனாலே வந்து சில கடைகள் மூடப்பட்டதாக சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து கடைகள் சரியான முறையில் துப்புரவில்லை என்றதும், விசா இல்லாதாக்களை வேலைக்கு வச்சிருந்ததுன்றதும், பொருட்கள் தரமற்றவை என்றதும் தான் மெயினாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள். போட்டித்தன்மை, எங்கேயாவது விலை குறைஞ்ச பொருட்களை எடுத்து விலை கூட விற்று நாங்கள் போட்ட முதல்ல பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது பொதுவாக இருக்கின்ற ஆசை. அது தமிழ் முதலாளிகள்னு சொல்லி அவங்க மேலேயே நாங்கள் கூட சொல்ல முடியாது. என்றால் நிறைய பேர் கடை போடுறது வந்து வட்டி காசை வாங்கி போடுவாங்க, மீட்டர் வட்டி ரன் வட்டின்னு சொல்லி வட்டி கொடுக்குறோம். அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. ஆனால் இங்கே வட்டி காசு வாங்கினோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டுறதுக்கு நேபடா பாடு. இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருந்தாலும் நிறைய கடைகள் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இந்த கடைகளில் எத்தனை கடைகள் திறக்கப்படுறது அப்படின்னு சொல்லி. இதில் இலங்கையர்களுடைய கடைகள்லாம் மட்டும் பூட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை. பங்களாதேஷ்காரங்க அதே மாதிரி அராப்காரங்களோட கடைகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அப்படியே முழு கடைகளும் வரிசையாக பூட்டப்பட்டு இழுத்து மூடியை விட்டு விஷயங்களும் கூட காணப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஒட்டிக்காங்க என்னென்ன காரணங்களுக்காக மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி உணவகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமின்மை அப்படின்னு சொல்லப்படுறது. சில உணவகங்களில் எலி இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கராப்பாம்பூச்சி, அதே மாதிரி கராப்பாம்பூச்சியில் அந்த சின்ன கராப்பாம்பூச்சி அது கூட இருந்ததாக சொல்லப்படுறது. உணவுகள் வந்து சரியான முறையில் இல்லை, பழைய உணவுகள் ஒரு சில கடைகளில் இருந்ததாகவும் சொல்லப்படுறது. ஆக மொத்தத்தில் வந்து போட்ட முதல்ல பிடிக்கணும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான விஷயங்கள் கேள்விப்பட்டால் கவலையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தமிழ் சகோதரர்களுடைய அவங்களுடைய வயிற்றில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த தொழில் அலுமினியம் கடை என்றால் அதில் விசா இல்லாதவங்க வேலை செய்வாங்க, வேலை செய்ய குடும்பங்கள் இருக்கும். அந்த முதலாளி இருப்பார், முதலாளி வந்து ஒரு பொருள் வாங்குவார், அந்த பொருள் வாங்குற கடைக்காரன் இவர்களை இப்படி நம்பி இருக்கிற இப்படி ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை தாங்கி கொண்டிருக்கிற இந்த தொழில் அமைப்பில் வந்து அரசாங்கம் கை வச்சிருக்கிறது. குறிப்பாக இது 93 பகுதியில் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனைய தமிழ் கடைகளில் வந்து எப்பப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இதில் ஞாபகப்படுத்துகிறேன். இல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தொடர்ச்சியாக நான் இன்னும் பழைய ஒரு சில வீடியோக்களை இந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திருக்கேன். எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் வந்து இந்த அலுமினியம் கடை வந்து வச்சிருக்காங்க. அலுமினியம் கடை வச்சிருக்கிறதுல மட்டும் இல்லாமல் அலுமினியம் கடையினுடைய வரவு செலவு கணக்கு ஒவ்வொரு வருடாந்த கணக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் காட்டப்படுறது. சில 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 அலுமினியம் கடைகள் இந்த சின்ன சின்ன பல்பொருள் விற்கிற கடைகளில் வந்து வியாபாரம் சரியான முறையில் செல்வதாக இல்லை, அது கூட கண்காணிக்கப்படுறது. கேமரா வச்சு கண்காணிக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் கேமராக்கள்லாம் சும்மா தான் பூட்டி கிடக்குன்னு, அதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கெல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க. அதை வந்து அவதானமாக இருக்குது. கடைகளுக்கு முன்னால் கேமரா இருக்குன்னு சொன்னால் அது உங்களோட கடைகளும் அவதானிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் சொல்லப்பட்ட விஷயம் சொன்னால் வரவு செலவு திட்டம், அதாவது பிளான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அந்த வரவு செலவு கணக்கு பார்த்தீங்க சொன்னால் பிளான் இந்த தொகை வந்து பிளான் வந்து லாபத்தில் இருக்குது. வரவு செலவு கணக்கு லாபத்தில் இருக்கின்ற பொழுது கடைகளில் வந்து வியாபாரம் இல்லாத பொழுது இவர்கள் வந்து வேறு தவறான தொழில்கள் அல்லது செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஐவீகம் அல்லது வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் வந்து எங்கள் தமிழர்கள் கடைகளில் அண்மை காலங்களாக இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே பழைய செய்திகளில் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ அதை ஞாபகப்படுத்தி விடுறேன். அதனால் உங்களோட கடைகளுக்கு முன்னால் இந்த அராப்பினத்தவர்கள், கருவல்கள், பாகிஸ்தான்காரர்கள் இப்படி இந்த தேவையற்ற நபர்களை நீங்கள் வச்சிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் அந்த கடைகளில் அவங்க முன்னால் நின்றாங்கன்னு சொன்னால் ஒரு பியரை வண்டி கொடுப்பாங்க அல்லது அட்கோலை வண்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு லாபம் தான் சொல்லி அவங்க அதில் நீங்கள் முன்னே வச்சிருக்கிறதால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு மொழி பிரச்சனையாக இருக்கின்ற பட்சத்தில் தெரியாத பட்சத்தில் வந்து அவங்க அதில் உங்களோட கடைகளுக்கு முன்னால் கூட நின்று கொண்டு போதைப்பொருள் கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து அவங்க வித்துப்பட அவங்க போயிடுவாங்க. ஆனால் உங்களோட கடைகள் கண்காணிக்கப்படுகிற ஒரு விஷயம் வந்து இங்கே அவதானமாக இருங்க. நான் தெரிஞ்ச விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து விடுறேன். அதே மாதிரி இந்த உணவகங்கள் வச்சுக்கிறார்கள் தயவுசெய்து உடனுக்குடனே வந்து நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டுட்டேன். நிறைய முறை சோழர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் அதை கருத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் மீண்டும் சொன்ன இந்த உணவகங்களில் டேட் போன சாமான்கள் இருக்குதுன்னு சொன்னால் உடனே குப்பையில் எறிஞ்சிடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடாது, நானும் ஒரு உணவகங்களில் நான் வேலை செய்கிறேன். நான் இந்த விஷயம் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். உங்களோட உணவகத்தில் உங்களோட ஒரு பொருள் டேட் போகுதுன்னு வைப்போம். இப்போ நாளைக்கு டேட் போகுதுன்னு வைப்போம். நாளைக்கு டேட் போகுதுன்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு முன்னே நீங்கள் உங்களோட வீடுகளில் எங்கேயாவது கொண்டு அந்த சாமானை வந்து டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. இப்போ ஒரு மீன், ஒரு இறைச்சி 2 நாளைக்கு முன்னே போகுதுன்னு சொன்னால் அதை 2 நாளைக்கு முன்னமே கொண்டு போயிட்டு 2 நாளைக்கு பின்னர் ரேட் போகுதுன்னு சொன்னால் 2 நாளைக்கு முன்னமே கொண்டு வீட்டில் அல்லது எங்கேயாவது டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு அப்பப்போ தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரக்கூடாது. நான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். நீங்கள் டேட் முடிஞ்ச அப்புறம் கொண்டே போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ கோழி இறைச்சி இருக்கலாம், மாட்டிறைச்சி இருக்கலாம், ஆட்டிறைச்சி இருக்கலாம். என்ன செய்யணும்னு அந்த ரத்தம் வந்து
மணத்தை கொண்டு வந்தால் அந்த இறைச்சி வந்து பழுதாகும். நீங்கள் டேட் முடிஞ்சு 2 நாளே அப்புறம் கொண்டு டேட் கொஞ்சம் டீஃப்ரிட்ஜில் போட்டிங்க சொன்னால் அது பொருள் வந்து பழுதாகிடும். திருப்பி நீங்கள் அதை வெளியில் எடுக்க அந்த ரத்தம் வந்து என்ன செய்யணும்னா சாப்பாடு பழுதாக்குறது மட்டும் இல்லாமல் அது வருத்தத்தையும் கொண்டு வரும். அதனால் இவ்வாறான விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து விடுறேன். வேறு விஷயங்கள் நிறைய உணவு சம்மந்தமாக நிறைய விஷயம் எனக்கு தெரியும். டிஜிஎன் ஃபார்மசியை செய்யுங்க. அது மட்டும் டிஜிஎன் ஃபார்மசியை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு காசு கட்டி ஒரு ப்ரைவேட் டிஜிஎன் வச்சுருந்தீங்க சொன்னால் அவன் அடிக்கடி 3 மாதம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய கடையினுடைய தரத்தை வந்து பதிஞ்சான்னு சொன்னால் கடையில் வந்து டிஜிஎன் எல்லாம் வராது. இப்படி நிறைய விஷயங்கள் உணவகங்களுக்கு இருக்குது. அது யாருக்காவது வேணும்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் நான் பகிர்ந்து விடுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.